டேய் அறிவில்ல, இப்படி மறைச்சேன்னா எப்படா டிவி பார்க்குறது? எட்டப்படா. ஹலோ ஹலோ. என்ன அழுகுறா? அழுதுட்டு அடிப்பானா? சொன்னதானே தெரியும். அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்க ஆயானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. எங்க ஆயாவுக்கு 12 பேர பசங்க இருந்தும் எங்க ஆயா என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி. இப்ப எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. அப்படியா? கடைசி ஊருக்கு எங்க ஆயாவை என்னால பார்க்க முடியல. சரி, இப்ப செத்து போன உங்க ஆயா பார்க்கணும், அவ்வளவுதானே? எஸ் பாஸ். சாருக்கு செத்து போன உங்க ஆயா பார்க்கணுமா? ஏற்பாடு பண்ணலாமா? எஸ் பாஸ், கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ போ. நான் துபாயில் வேலை செய்கிறேன். எங்கள் ஆயா செத்துடுச்சு. துபாயிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி விழுப்புரம் வந்து எங்கள் கிராமத்துக்கு போகிறதுக்காக உங்கள் ட்ராவல்ஸில் கார் எடுத்தேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி மாதம் நிற்கிறானே இவன். திருவண்ணநல்லூர் போக வேண்டிய என்ன அரங்கநல்லூர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. திரும்ப திருவண்ணநல்லூர் போகிறதுக்குள்ள எங்கள் பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. லோக்கலில் ரூட்டு தெரியாத இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எதுக்கு சார் இப்படி உயிரை வாங்குங்க? என்ன ஹரி, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஓனமே நடந்திருக்கேனா இல்லை தப்பாக தான் பேசியிருக்கேனா? கோவமாக தான் திட்டிருக்கேனா? என்கிட்டே ஏன் போய் சொல்கிறீங்க? ரூட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வாரம் லீவும் கொடுத்து சம்பளம் கொடுத்து ரூட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு ஆகணும் நானே சொல்லியிருப்பேனே. சார் நல்ல பையன் அதான். சரி இருக்கட்டும்பா, அதுக்காக எல்லாம் தெரியும்னு போய் சொல்லுவீங்களா? இனிமேல் இது போல் நடக்கக்கூடாது. 4 நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வேலைக்கு வர சொல்லு. கிளம்புங்க. ஏன் அண்ணங்களா, உங்களை மறக்க முடியாம தான் ஏன் 3 பாட்டிலாக குடிக்கிறேன். என் மூத்த அண்ணன், என் 2வது அண்ணன், இது நானு. டேய் இவரா இவரா, என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பாசம்டா. இது யார் தெரியுமா? என் மூத்த அண்ணன் ஆறுமுகம், மலேசியாவில் டிரைவராக இருக்காரு. இது என் 2வது அண்ணன் அண்ணாமலை, துபாயில் டிரைவராக இருக்காரு. இது நான் கணேசன், விழுப்புரத்தில் டிரைவராக இருக்கேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு குடிக்க மனசு வரலடா. ஏன் தெரியுமா? பாசம்டா பாசம். என் மூத்த அண்ணன், என் 2வது அண்ணன், உங்களெல்லாம் விட்டு என்னால் தனியாக குடிக்காமல் இருக்க முடியலன்னு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பஸ்ல ரொம்ப நேரமா என்னைய மறைச்சு பாக்குற. நான் பார்க்கும்போது வேற பக்கம் திரும்புற. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. உன்
மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே மாத்திக்கோ. எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது குமார் கூட தான். குமார் எங்கள் ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவனை தவிர என் மனசில் வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னைய பஸ்ஸில் பார்க்கறது, ரோட்டில் பார்க்கறது எல்லாத்தையும் இன்னையோட விட்டுரு. குட் பை. இந்த சாமி பேர் என்னங்க? பெரிய குஞ்சுசாமி. பெரிய குஞ்சுசாமி, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சாமிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன நடந்தது, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிடுச்சு. அது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக என்ன மட்டும் தேடி வந்து இப்படி நடக்குது? பெரிய குஞ்சு, நான் சாமியை கூப்பிட்டேன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என் மனசில் இனி எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. ஏன்னா இன்னொரு பொண்ணு திரும்ப என்னை ஏமாற்றிட்டு போகிறத என்னால் தாங்க முடியாது. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எங்கே போகணும்? நீ எங்கே போகிற? எங்கே போகணும் சொல்லு, நான் எட்டு போய் விட்றேன். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ரியல் எஸ்டேட்டு கொடிக்கட்டி பிறக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒருத்தனா யூஸ் பண்ணிப்போம். அந்த வீடு தான் நித்யா. ஐயோ, நீ காப்பி கீப்பிலாம் ஒன்றும் குடிக்க வேணாம், வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியாக குடிச்சிட்டு போயா. எனக்கு வேலை இருக்கு. உனக்கு வேலை வெட்டி இருந்தா முன்ன பின்ன தெரியாது, என்ன எப்படியா வந்து ட்ராப் பண்ணுவேன். வாயா வெக்கப்படாம உள்ள வாயா. எல்லாம் நம்ம எடுத்தாயா, வாயா. இதோ இங்க உக்காந்துட்டு இருக்காங்களே, இவங்கள விரிவா சொல்லணும்னா எங்க அப்பாவோட மனைவி, சுருக்கமா சொல்லணும்னா எங்க அம்மா. இதோ இங்க உக்காந்துட்டு இருக்காங்களே, இவங்களை சுருக்கமா சொல்லணும்னா என் அக்கா, விரிவா சொல்லணும்னா நாங்க முன்னாடி இவங்க வீட்டு பக்கத்துல தான் குடியிருந்தோம். நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி அக்கா எங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. அக்காவுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு அடித்தோ அப்பெல்லாம் இங்க தான் இருப்பாங்க. அக்கா கொஞ்சம் பிடிவாதக்காரி, மற்றபடி நல்லவன். இரியா, நான் தனியா எடுத்துட்டு வந்துடுறேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? கல்யாணமே ஆயிடுச்சு. யோ, இரியா தண்ணி குடிச்சிட்டு போயா. என்ன ஆச்சு? தேங்க்ஸ்க்கா. வாங்கண்ணே, சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்துக்கிறேன், ஆனால் நீ நல்லா இருந்து மட்டும் வாழ்த்த மாட்டேன். ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க நல்லா வாழ்றதுனால தான் என்ன மாதிரி பசங்க இப்படி ஊராக சுற்றிட்டு இருக்கோம். நீ சாக்லேட் சாப்பிட்டுட்டு என்ன வாழ்த்தாம போனா கூட பரவாயில்ல. ஏன்னா பிறந்த நாள் எனக்கு இல்ல,
தோ இவன் வீட்டு நாய்க்குட்டிக்கு. போயா பெருசா வாழ்க்கை தர இவன் ஆட பாரு. என்கிட்ட சொல்லிட்டல, அவன் நிம்மதியை அழிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேங்க. நீ சந்தோஷமா தூங்குன. சார் சிகரெட் அடிக்காதீங்க, ஏசி ஓடுது. டேய் ஓடா. சார் சிகரெட்டை போடலாம், நான் கண்ணாடி இறக்குவேன். டேய் ஏதாவது பேசுன உன் நிம்மதி அழிச்சிருவேன். ஓடா. அழகா மிரட்டினடா. உன் நிம்மதி அழிக்காம விடவே மாட்டேன். உன் நிம்மதி அழிக்காம விட மாட்டேன்டா. ஏய் நில்லு. ஏய் யாரா நீ? அவனும் இவனும் எனக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு, இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா அவங்க கூட சுத்துற எனக்கு ஒரு பழக்கமும் இல்லை. இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஏன்னா நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வழி விடுறா. உன் முடிவை சொல்லாம நான் உன்னை இங்கிருந்து விட மாட்டேன். ஏய் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இப்ப மட்டும் நீ வழிய விடல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. விட முடியாது. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. வழி விடுறா. முதல்ல உன் முடிவை சொல்லு. இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? பெரிய தாதா வீட்டு பொண்ணா? ம் இல்ல போலீஸ்கார வீட்டு பொண்ணா? ம் அப்படின்னா இந்த பொண்ணு யாரு? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு. இந்த ஆண்டியை பார்க்கவா இத்தனை நாள் சுத்திட்டு இருந்தேன்? சே குர்ரா. தம்பி பிரசாதம்பா. அம்மா தர்மமணி முடிந்துடுங்க. இப்படி வழியில் உட்காந்தா எப்படி என் காரை எடுக்கிறது? ஐயா வழக்கமாக சைக்கிள் தான் வருவீங்க? சைக்கிளில் தான் வந்துக்கிட்டு இருப்பேன். எப்போ மாதம் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேனோ எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சரிங்கய்யா சரிங்கய்யா, சந்தோஷம் சந்தோஷம். நீ என்னடா எங்க இடத்துல உட்கார? எழுந்துடுறா. சும்மா இரு. அட என்ன பொம்பளை இது? ஐயா ஐயோ இந்த வாரம் நம்ம திட்ட போறானே. இல்லைங்க திட்டாதீங்க, நானே எஞ்சி போயிடுறேன். உங்கள் காரை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஏதுடா காரு? நம்ம ஆளுக்கு எப்பவுமே சைக்கிள் தானடா. மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வரவர் சாதாரண தென் காரில் போகிறாரு. மாதம் 30 நாளைக்கு கோயிலில் வர நீங்கள் சஃபாரி காரில் போகாமல் என் சைக்கிளில் போகிறீங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுனால தான்டா இந்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனவே இருக்கு. நீ என்ன சாமி ஒரு நாயம் கேட்டா முழு பூசணிக்காய் இட்லியில் மசித்து போகிறீங்க. இந்த வயசுல எவையும் இருந்தாலும் கோயிலுக்கு வர சொல்லுது. என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க.
தம்பி, இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குப்பா. வழக்கமாக காலையில் சாப்பிட்டுட்டு வருவேன். இன்றைக்கு காலையில் சாப்பிடல, அதுதான் அப்படியே மயக்கமாயிடுச்சு. இப்போ எங்கே சார் போகணும் நீங்கள்? என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருப்பா. எங்கே சார்? விழுப்புரம் பூந்தோட்டம் 2வது தெரு. விழுப்புரம் பூந்தோட்டம்னாலே எனக்கு பிடிக்கல சார். ஏன்பா? அதுவும் அந்த தெருவில் 6ஆம் நம்பர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சார். பொண்ணா சார் அது? வாயை திறந்தா பொய் சார். அப்படியா? இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் சார் என்ன மாதிரி பசங்க இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணுங்களையும் சொல்லி தப்பு இல்லை சார். இது மாதிரி பொண்ணுங்களை சரியாக கண்டித்து வளர்க்காம விட்டாங்க பாருங்க பெற்றவங்க. அப்படியா? அவங்கள ஒரு தட்டு தட்டினா போதும் சார், இந்த பொண்ணுங்களாம் தானாக திருந்திடும். ஆமாம் சார். அங்கே நம்ம எத்தனை நம்பர் வீட்டுக்கு சார் போகிறோம்? 5ஆம் நம்பர் வீட்டுக்கும் 7ஆம் நம்பர் வீட்டுக்கும் நடுவில் நிறுத்துப்பா சார். நீ தட்ட வேண்டிய ஆடு நான் தான். வரட்டாப்பா? சரி சார். அப்பா, உங்களுக்கு வேற வண்டியே கிடைக்கலையா? இவன் கூட ஏன்பா வந்தீங்க? இவன் ஒரு மோசமானவன். அந்த மோசமானவன் இல்லைன்னா உன்னோட இந்த பாசமானவனை நீ பார்த்துருக்க முடியாது. உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். என்ன? நேற்று ராத்திரி முடிக்க எனக்கு தூக்கமே வரல. ஏன்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. ஆனால் நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. நினைக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, நேற்று அப்பா கோயிலேருந்து வீட்டுக்கிட்டு வந்து விட்டான்ல, அதுக்கு வண்டி வாடகை பணம் ஒரு 500 ரூபா தரணும். இது ஒரு உதவி தான், இருந்தாலும் நான் என் ஓனருக்கு கணக்கு காட்டணும். இதை கேட்கவா இவ்வளோ யோசிச்ச? எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வீட்டில் போய் வாங்கிக்கோ. பச்சரிசி 10 கிலோ. பச்சரிசி 10 கிலோ. வெல்லம் 3 கிலோ. வெல்லம் 3 கிலோ சேர்த்துக்கிறேன் சாமி. நெய் குறைச்சலா ஒரு 2 கிலோ. சரி. வாழை இலை ஒரு 10. சரி, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தால வா தம்பி, பொண்ணு ஃபோன் பண்ணா 500 ரூபா தானே? சார். இப்போ வந்துடுறேன் சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்தாங்க தம்பி 500 ரூபா. தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது தம்பி? நீ அன்றைக்கு செய்த உதவி எவ்வளோ பெரிய உதவி. பணம் என்ன பெரிய பணம். வரேன் சார். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. சாமி, நம்ம பேசுவோமா? எதில் விட்டேன்? வாழை இலையில. வாழை இலை ஒரு 10. அடுத்தால மற்ற ஐட்டம் அருகம்புல்லு மாங்குச்சி எல்லாம் நட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். காலையில் ஒரு 6 மணிக்கு ரெடியாக இருந்துட்டேங்களா? இருந்துடும். யாகம் பேஷா பண்ணிடுவோம். பேஷ் பேஷ்.